Hello friends, welcome to my channel. நாம் இன்றைக்கி சீட்டஸ் டிசம்பர் 2021 என்ன பார்க்க போகிறோன்னா சோஷியல் சயின்ஸ் பெடகாஜி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Question number 1. Which of the following subjects is not included in social science at the upper primary level? So upper primary level பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ்லாம் இருக்கும். பட் சைக்காலஜி தான் இருக்கா. சைக்காலஜி வந்து காலேஜ் லெவலில் தான் படிப்போம் நம்ம. ஸோ ஆன்சர் வந்து பி ஆப்ஷன். நெக்ஸ்ட், செகண்ட் கொஸ்டின். When a narrative is given on situations of two people living in different contexts, the social science teacher must encourage students to identify role models from among them, make caste, class, gender distinction among them, make value judgments about the characters in the narrative, examine information presented through them. ஒரு சுச்சுவேஷன் வந்து கொடுக்குறாங்க. அப்போ ரெண்டு பீப்புள் வந்து ஒரு இடத்துல வந்து டிஃப்ரெண்ட் இடத்துல வந்து வாழ்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொடுக்குறாங்க. அப்போ சோஷியல் டீச்சர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி. எக்ஸாமின் இன்ஃபர்மேஷன் ப்ரெசென்டட் த்ரூ தெம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸாமின் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ when a narrative is given on situations of two people living in different contexts, the social science teacher must encourage students to examine information presented through them. Option D தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்ப்போம். Question number 3. A trainee teacher describes one of the instructional objective as students shall be able to describe the meaning of democracy. ஸோ ஸ்டூடெண்ட் வந்து அவங்களோட டெமோக்ரஸியோட மீனிங் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. In which domain shall this type fall? ஸ்கில்லா, சிந்தசிஸா, காம்ப்ரிஹென்ஷனா, அனாலிசிஸா? இதுக்கான சரியான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காம்ப்ரிஹெண்ட் பண்ணி லாங்குவேஜ் வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து பண்ணுறதுக்கான இது ஒரு எக்ஸசைஸ் தான் இது. ஸோ ஆன்சர் வந்து காம்ப்ரிஹென்ஷன். ஆப்ஷன் 3. ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் ஹெல்ப் லேர்னர்ஸ் டேக் greater responsibility for their own learning? peer assessment-ஆ, summative assessment-ஆ, supervised reading sessions-ஆ, controlling writing task-ஆ? அவங்களோட லேர்னிங்கை அவங்களே வந்து கிரேட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க. அதுக்கு வந்து சரியான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் தான். Fifth question. While preparing a lesson plan on topic agriculture, what will be your first step? Select a teaching aid, frame objectives, go through the topic many times, prepare introductory questions. ஸோ ஒரு அக்ரிகல்ச்சர் பற்றி ஒரு லெசன் பிளான் பண்ணும்போது அதுக்கு முதல்ல என்ன ஃபஸ்ட் ஸ்டெப்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமிங் அப்ஜெக்டிவ்ஸ் தான். எப்போவுமே நம்ம லெசன் பிளான் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு தான் வந்து மற்றதெல்லாம் தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரேமிங் அப்ஜெக்டிவ் தான். ஆன்சர் பி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6. To create interest in social science among students, a teacher should use same type of teaching methods, teach by using textbook, not allow the students to ask, do activity based teaching. ஸோ ஒரு சோஷியல் சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஆக்டிவிட்டி பேஸ்ட் டீச்சிங் தான் பண்ணணும். ஸோ டெக்ஸ்ட் புக் வச்சு டீச் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸ் அலோவ் பண்ணுறது, ஆஸ்க் பண்ண அலோவ் பண்ணாமல் இருக்கிறதுலாம் வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் வராது. ஸோ ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் டீச்சிங் தான் வந்து இதுக்கு வந்து சரியான ஆன்சர். 7th ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா a social studies teacher wants to teach the location of the continents and oceans. The type of map she should use வந்து world physical map. and ஆப்ஷன் வந்து பி தான். 8th question. A teacher wants to assign a project on partition of India based on primary sources. Which of the following is not a primary source-னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோபயோகிராஃபிஸ், நியூஸ் பேப்பர் அர்ஷீவ்ஸ், நாவல்ஸ் எல்லாமே வந்து ப்ரைமரி சோர்ஸ் தான். ஸோ ப்ரைமரி சோர்ஸ் இதில் கேட்டுக்கு நாட் அ ப்ரைமரி சோர்ஸ் கேட்காங்க. ஸோ நன் ஆஃப் திஸ் இஸ் கரெக்டான ஆன்சர். ஆன்சர் இஸ் டி ஆப்ஷன். 9th question. The main characteristics of project instruction in social sciences
The students learn and study themselves. B. The students develop patience and cooperation with others. It develops their creative ability. All the above. ஸோ ப்ராஜெக்ட் இன்ஸ்ட்ரக்ஷனோட நேரடியான வந்து மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறதுக்கு உதவுறதா, அவங்களாவே படிக்கிறதுக்கு உதவுதா, கோஆப்ரேஷன் பேஷன்ஸ்க்கு உதவுதா, அப்புறம் க்ரியேட்டிவ் எபிலிட்டி உதவுதா. இதுக்கு வந்து ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி எல்லாமே தான், எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுதான் வந்து சரியான ஆப்ஷன். அடுத்தது 10th கொஸ்டின் பார்த்திங்கன்னா, இஃப் தேர் ஆர் 2 primary sources of for a historical event which differ in many aspects, what question should be asked to identify what is correct and what is not? So 2 primary sources of an historical event na which differ in many aspects. ஒரு ப்ரைமரி சோர்ஸ் வந்து வேறு மாதிரி சொல்லுது அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை, இன்னொரு ப்ரைமரி சோர்ஸ் வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட் வியூவாக சொல்லுது அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை. ஸோ வந்து எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் வந்து இது கரெக்டாக, இது எது கரெக்டு எது ராங்குன்றது கண்டுபிடிப்பீங்கிறதுக்கு கொஸ்டின் கேட்க சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். விச் சோர்ஸ் வாஸ் ரிட்டன் ஏர்லியரா? What are the reasons for the differences in the two accounts? Who are the authors of the sources? Are the sources in written form, recording or verbatim description? இதில் எது கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. What are the reasons of the difference in the two accounts? என்ன ரீசன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கேட்குறது தான் வந்து சரியான ஆப்ஷன். நெக்ஸ்ட் 11th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் இஸ் இன்ப்ராப்ரேட் ஃபார் த ஃபாலோயிங். என்னென்னா, டிசைடிங் அப்பான் த கிரேடா, சம்மரைசிங் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங்கா, எண்ட் ஆஃப் த அசஸ்மெண்ட், மானிட்டரிங் த ப்ராக்ரஸ் ஆஃப் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸாக. ஸோ சப்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு டேர்ம் எண்டில் இல்லை இயர் எண்டில் நடக்கிறது. ஸோ அதுக்கு எதுக்கு இன்அப்ராப்ரேட்னு கேட்குறாங்க. பார்க்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட்டோட இது கிரேடை டிசைட் பண்ணுறதுக்கா, ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் சம்மரைஸ் பண்ணுறதுக்கா, எண்ட் ஆஃப் த டேர்ம் அசஸ்மெண்ட்டை, மானிட்டரிங் த ப்ராக்ரஸ் ஆஃப் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸாக. ஸோ கிரேடு பண்ணுறதுக்கும் அசஸ்மெண்ட், சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் யூஸ் ஆகுது. சம்மரைசிங்க்கும் கரெக்டு தான், எண்ட் ஆஃப் த டேர்மும் கரெக்டு தான். ஸோ டி ஆப்ஷன் தான் வந்து சரியான ஆப்ஷன். மானிட்டரிங் த ப்ராக்ரஸ் ஆஃப் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் யூஸ் ஆகாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 12th கொஸ்டின், while teaching human resource to class 8 students, what core message would you like to promote? ஒரு 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் நீங்கள் டீச் பண்ணும்போது என்ன கோர் மெசேஜ் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஏ, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆஸ் அ ரிசோர்ஸ். பி, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ரிசோர்ஸஸ். சி, யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் பை ஹியூமன் பீங்ஸ். டி, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன். இதுக்கான சரியான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆஸ் அ ரிசோர்ஸுங்கிறது தான். ஹியூமன் ரிசோர்ஸ்னாலே ஹியூமன், ஸோ பீப்புள், அதனால இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆஸ் அ ரிசோர்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 13th ஆப்ஷன் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, லொக்கேட்டிங் அ பிளேஸ் ஆன் த மேப் இஸ் அசோசியேட்டட். 13th கொஸ்டின், லொக்கேட்டிங் அ பிளேஸ் ஆன் த மேப் இஸ் அசோசியேட்டட் வித் என்னதுன்னு கேட்குறாங்க. நாலேஜா, காம்ப்ரிஹென்ஷனா, அப்ளிகேஷனா, ஸ்கில்லா? ஸோ இதுக்கான சரியான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி, ஸ்கில். ஸோ லொக்கேட்டிங் அ மேப், அந்த லொக்கேட்டிங் பிளேஸ் அந்த மேப்னா அது வந்து ஸ்கில் தான். அடுத்து 14 பார்த்தீங்கன்னா 14th கொஸ்டின், த கலெக்ஷன் ஆஃப் வெதர் இன்ஃபர்மேஷன் பை யூஸிங் வெதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கலெக்டிங் டெர்ஷியரி டேட்டாவா, ஜெனரிக் டேட்டாவா, பிரைமரி டேட்டாவா, செகண்டரி டேட்டாவா? ஸோ வெதர் இன்ஃபர்மேஷன் வந்து வெதர் பற்றின இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி வெதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு கலெக்ட் பண்ணுறது வந்து என்ன மாதிரி டேட்டான்னு கேட்குறாங்க. டெர்ஷியரியா, ஜெனரிக்கா, பிரைமரியா, செகண்டரியா? இதுக்கான சரியான ஆப்ஷன் வந்து சி, பிரைமரி டேட்டாங்கிறது தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் பை டயக்ராம்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார்? பை டயக்ராம் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? ஷோயிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ ஹிஸ்டாரிக்கல் பீரியடா, ஷோயிங் எ பேட்டர்னா, கம்பேரிங் டிஃப்ரெண்ட் அமௌண்ட்ஸா, ஷோயிங் எ பர்டிகுலர் அமௌண்ட் இன் ரிலேஷன் டு த ஹோலா? இதுக்கான சரியான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பை டயக்ராம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான சரியான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கம்பேரிங் டிஃப்ரெண்ட் அமௌண்ட்ஸுங்கிறது தான். ஸோ இது இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, அது அவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்றதுக்கு தான் பை டயக்ராம் போடுவோம். ஸோ டிஃப்ரெண்ட் அமௌண்ட்ஸை வந்து கம்பேர் பண்ணுறது தான் பை டயக்ராம். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து சரியான ஆன்சர். ஓகே, பெடகாஜிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் செட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இனி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.